லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax Vest and Briefs. உலகின் சிறந்த கால்பந்து வீரர்களில் ஒருவர் அர்ஜென்டினாவின் லயோனல் மெஸ்ஸி. 2011 அவர் இந்தியா வந்தார். 14 ஆண்டுகள் கழித்து 3 நாள் பயணமாக கடந்த 13ஆம் தேதி அவர் இந்தியாவுக்கு மீண்டும் வந்தார். கொல்கத்தா, ஹைதராபாத், மும்பை மற்றும் டெல்லி ஆகிய பெருநகரங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்றார். முதல் நிகழ்ச்சி கொல்கத்தா சால்ட் லேக் மைதானத்தில் கடந்த 13இல் நடந்தது. மைதானத்தில் ஏராளமான ரசிகர்கள் அவரை பார்க்கும் ஆவலுடன் திரண்டிருந்தனர். ஆனால் மேற்கு வங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் அரூப் பிஸ்வாஸ் மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அவரை சூழ்ந்து கொண்டனர். மெஸ்ஸியை பார்க்க முடியாத ரசிகர்கள் கோபமடைந்தனர். பாட்டில்களை மைதானத்தில் வீசி எறிந்து கலாட்டா செய்தனர். நாற்காலிகளை உடைத்தனர். அத்துடன் நிற்காமல் மைதானத்துக்குள் புகுந்து கலாட்டா செய்தனர். இதையடுத்து பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டு மெஸ்ஸி மைதானத்திலிருந்து பத்திரமாக வெளியே அழைத்து செல்லப்பட்டார். சிறிது நேர ஓய்வுக்கு பிறகு கொல்கத்தாவிலிருந்து ஹைதராபாத்துக்கு புறப்பட்டு சென்றார். மைதானத்தில் ரசிகர்கள் செய்த வன்முறையால் சுமார் 2 கோடி ரூபாய் வரை சேதம் ஏற்பட்டது. நடந்த சம்பவத்துக்காக முதல்வர் மம்தா பானர்ஜி வருத்தம் தெரிவித்தார். மெஸ்ஸி மற்றும் விளையாட்டு ஆர்வலர்களிடம் மன்னிப்பும் கோரினார். போலீசார் நிகழ்ச்சி முதன்மை ஏற்பாட்டாளர் சதத்ரு தத்தாவை கைது செய்தனர். ஓய்வு பெற்ற நீதிபதி அசீம்குமார் ராய் தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் மேற்கு வங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் அரூப் பிஸ்வாஸ் அமைச்சர் பதவியிலிருந்து விலகினார். முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு ராஜினாமா கடிதத்தை இன்று அனுப்பினார். மெஸ்ஸி நிகழ்ச்சியில் நடந்த சம்பவம் தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள விசாரணை கமிஷன் நியாயமாகவும் எவ்வித சார்பும் இல்லாமல் நடைபெற அமைச்சர் பொறுப்பிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்று அரூப் பிஸ்வாஸ் அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார். அவரது ராஜினாமாவை முதல்வர் மம்தா பானர்ஜி ஏற்றுக்கொண்டுள்ளார். கால்பந்து வீரர் மெஸ்ஸியின் 3 நாள் பயணம் முடிந்து அவர் அர்ஜென்டினா சென்று விட்டார். ஆனால் கொல்கத்தா சம்பவம் மேற்கு வங்கத்தில் அடுத்தடுத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது.